காமெடி ஜீரோ. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஏன் தான் அந்த சுந்தர் சி சார் வந்து வடிவேல வச்சு தொங்கிட்டு இருக்கான்னு தெரில. அவர் எடுக்கும்போதே தெரியும். அவரை நான் குறை சொல்ல வரல. ஆனால் வடிவேல் சார்கள் அந்த டைமிங்கே மிஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை வயசானதுனால அப்படி இருக்கான்னு தெரில. அந்த டைமிங் காமெடிக்குள்ள அந்த டைமிங்கே வந்து ஒர்க் அவுட்டே ஆகலை. கொஞ்சம் லேட்டாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிரிப்புங்கிறது எதுவுமே வரல. காமெடி ஜீரோ. இந்த மாதிரி ஒரு அதாவது காமெடி படம்னு சொல்லிட்டு ஒரு காமெடியில் சின்ன ரசிக்கிற மாதிரி கூட ஒரு சீன் பண்ணாது ரொம்ப வருத்தமாக இருக்குது. சுந்தர் சி சாரோடைய படம் மாதிரி இல்லை. அதுதான் கஷ்டமாக இருக்குது. உண்மையிலே நல்லா பண்ணுறவர் இந்த 2025 எப்படி கொடுக்கணும் அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். என்ன பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அவருடைய பேட்டர்ன்லேயே இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். மதராஜா 13 வருஷத்துக்கு முன்னாடி படுத்த படம். அதுவே அந்த பேட்டர்ன்லேருந்து அப்படியே மாறாமல் அப்படியே இருந்துச்சு. ஆரம்பம் முதல்ல கடைசி வர வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் கூட ஒரு சாங்கை போட்டு அப்படி ஃபீல் பண்ணி அனுப்பியிருப்பாப்புல. ஸோ அது கூட இதில் பண்ணலை. லாஸ்ட்டில் நான் பண்ண போகிறேன் நானும் சொல்லிட்டு என்ன செய்றாரு, இந்த படத்தோடைய செகண்ட் பார்ட் லீடு கொடுத்துருக்காரு அதே கேங்கர்ஸை வச்சு. எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகும். யாரோடது இல்லை, சுத்தமாக இல்லை. அதே தலைநகர் பேட்டில் கொஞ்சம் வாடாங்கிற மாதிரி எடுக்கிறாங்க. வடிவேல் சாரோட டைமிங் மிஸ் ஆனதுனால சிரிக்க மாதிரி இல்லை.